இந்த ஜெனரேஷன்ல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு அடுத்து அப்படின்றது பார்த்தோம்னா இன்சோமேனியா தான் சார். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு கேட்டாலும் எனக்கு தூக்கம் வரதில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹோமியோபதி மெடிசன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ரெமிடியா இருக்குமா சார்? ஃபர்ஸ்ட்டு மெடிசன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகிறத விட இன்சோம்னியா ஏன் வருதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஒரு நோய் அப்படின்னா எடுத்த உடனே அதை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நோய்க்கான அடிப்படை காரணம் என்னன்றதை அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. ஏன் தூக்கம் வராமல் போகுது? நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் சார்? ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? ஒர்க் ப்ரெஷர் இருந்தால் ஸ்ட்ரெஸ் வருது. ஏன் ஒர்க் ப்ரெஷராக எடுத்துக்கிறீங்க? எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போவீங்க? 6:30 7க்கு போவோம் சார். 7 o'clock. டின்னர் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 8:30 9. ஓகே. தூங்குறதுக்கு எப்போ போவீங்க? அது ஒரு 11:30 அந்த மாதிரி. எப்போ தூங்குவீங்க? அது எப்படியும் ஒரு 12:30 வரும் சார். இப்போ அந்த 8:30 to 12:30 உங்களுடைய வேலை என்ன? அந்த டைம் எப்படி போகுதுன்னே தெரியல சார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். அது எப்படி ஃபாஸ்ட்டாக போகும்? என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பேசிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் ஆகிடும் சார். போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க சார். நான் அதான் சார் பண்ணுவேன். எனக்கு பெருசாக வேலையெல்லாம் இருக்காது. வேலை ஒன்றும் இருக்காது. பேசுறது யார்கிட்ட பேசுவீங்க? ரூம்மேட்ஸ் இருப்பாங்க சார். அவங்க கூட எவ்வளோ நேரம் பேசுவீங்க? ஃபோன் பார்த்துட்டு இருப்போம் சார். நடுவில் ஃபோன் பார்த்துட்டு இருப்போம் சார். ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி. இப்போ அந்த தூக்கம் வராமல் போகிறதுக்கு யார் காரணம்? மெயின் ரீசன் மொபைல் தான் சார். மொபைல் பார்த்தோம்னாலே டைம் போகிறது தெரியாது. அப்படியே டைம் போயிடும் சார். அதாவது இன்சோம்னியான்றது வந்து தூக்கமின்மை பிரச்சனை. அந்த தூக்கமின்மை பிரச்சனையை நாமளா உருவாக்கிக்கிறதுன்றது வேற, தானா உருவாகிறதுன்றது வேற. இப்போ தானா உருவாகுது அப்படின்னா அதுக்கு நாம ஹோமியோபதியில நல்ல சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்சோம்னியா பிரச்சனைக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும்.